இவ்வளவு அடக்க ஒடுக்கமான தீபாவை நாங்க பார்த்ததே இல்லையே. எதனால இவ்வளவு அடக்க ஒடுக்கம்? அர்ஜுனோட என்ன ஆக போகுது? ஃபைலே கன்வே ஆயிடும். அது சீன்ஸ் தான் வைக்கணும் தேவையில்ல. நாங்க ஹாஸ்பிட்டல்ல போகும்போது இப்படி பார்த்தாவே அது ஒரு லவ் தான். தாடி எல்லாம் எடுத்துட்டு அது வந்து ஒரு கியூட்டா இருக்கீங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான், சீசன் முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு ஹார்ட் பீட்ல மட்டும் இப்படி வந்துடாதீங்க அப்படின்னு தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வளையல் ரோஷினியோடது, இப்பதான் வாங்கி போட்டுட்டு வந்தேன். மானசாவா ரீனாவா? ரீனாவா கீர்த்தி சுரேஷா? சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ், பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhakia, special partner Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partner Zorame Sun Fiber Sheet Agencies, Trichy, savings partner Rupee Apex Group of Companies, tech partner Snapdragon, automobile partner Winfast, health partner SRM Prime Hospital, Ramapuram, OOH partner Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Hotel. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 அண்ட் நம்ம கூட இப்ப வந்து பியூட்டிஃபுல் தீபா பாலு இருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, தேங்க்யூ. ஏன் பயப்படுறீங்க? இல்ல நீங்க பியூட்டிஃபுல் நீங்களா, அதனால கொஞ்சம் பியூட்டிஃபுல் தாங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ரீனா ஃபேன்லாம் தாண்டி இப்ப வந்து ரீனாவையும் தாண்டி தீபா மேல வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அதீத லவ் இருக்கு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட வேற என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இதுக்காக தானே எல்லாருமே ஓடுறோம். சோ தீபாவை தாண்டி அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா பாக்குறாங்க, அது இட்ஸ் அ பிளெஸிங் திங் தான். இவ்வளவு அடக்க ஒடுக்கமான தீபாவை நாங்க பார்த்ததே இல்லையே. எதனால இவ்வளவு அடக்க ஒடுக்கம்? கேமரா இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல. நாங்க இப்ப வந்துட்டு 3, 2, 1 அப்படி டேக் போனோம்னா வந்துட்டு அன்லிஷ் த கூல் தீபா அப்படின்னு சொல்ல போறோம். அது வராதீங்க. ஏங்க? அது க்ளோஸ்டு சர்க்கிள்ல மட்டும் தான். க்ளோஸ்டு சர்க்கிள், அதுக்குன்னு நான் க்ளோஸா வந்து உட்கார வைக்கவா முடியும்? ஓகே. அண்ட் too much of love and too much of like எப்படி சொல்றது, எனர்ஜி வந்து உங்ககிட்ட இந்த சீசன்ல பார்க்க முடியுது. ஆமா, ஏன்னா இவங்க வந்து அர்ஜுனோட என்ன ஆக போகுது, நிறைய லவி டவியான சீன்ஸ் வந்து குறைச்சலா இருக்கு. ஏன் வந்து இந்த ஒரு பேருக்கு வந்து நீங்க அந்த ஒரு ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. இருக்கே, நீங்க தான் பாக்கல. என்ன லைட்டா அப்படி ஹக் பண்றீங்க, லைட்டா இப்படி பாத்துக்கிறீங்க. இல்ல காதல் வந்து கன்வே ஆயிடும், ஐலே கன்வே ஆயிடும். அது சீன்ஸ் தான் வைக்கணும் தேவையில்ல. நாங்க ஹாஸ்பிட்டல்ல போகும்போது இப்படி பார்த்தாவே அது ஒரு லவ் தான். அதுதான் ரீனா அர்ஜுனோட ஒரு கனெக்ஷன் அப்படின்றது. நீங்க வந்து பெரிய ஃபுட்டி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சோ அதனால இப்ப வந்து திஸ் ஆர் தட் ஃபுட் எடிஷன் தான் உங்களோட பண்ண போறோம் நம்ம. ஓகே. சோ நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ரசம் சாப்பிட்டு சந்தோஷமா பவ்யமான ஒரு குழந்தையா இருப்பீங்களா, இல்லனா ரொம்ப ரகடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ற ஒரு குழந்தையா இருப்பீங்களா? எனக்கு ரசம் பிடிக்கும். ரசம் பிடிக்குமா? பாட்டியோட பிக்கல் பிடிக்குமா, இல்லனா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற சட்னி பிடிக்குமா? பாட்டியோட பிக்கல்லாம் இல்லையா, அம்மா செய்யற ஒரு பிக்கல் மட்டும் பிடிக்கும். பாக்கி எந்த பிக்கலும் பிடிக்காது. எதுவுமே பிடிக்காது. அந்த ரெசிபி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் ஃபாலோ. அது எனக்கு தெரிஞ்சா நானே செஞ்சிருவேனே, அதனால அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. அது என்ன பிக்கலுங்க? அது சாத்துக்குடி, அது நார்த்தங்கா. அது நார்த்தங்கா வச்சு ஒரு ஊறுகாய் பண்ணுவாங்க. சூப்பர் நைஸ். நீங்க வந்துட்டு ஃபேமிலியா ஒரு மீல் சாப்பிடுவீங்களா? ஒரு லைக் ஒரு டைனிங் போயிட்டு ஒரு டேபிள் உட்காந்து ஃபேமிலியா சாப்பிடணும் ஆசைப்படுவீங்களா, இல்லனா ஸ்விக்கியோ இல்ல ஜொமேட்டோ பண்ணி வீட்டுல உட்காந்து சோலோவா ஜாலியா அந்த பீஸ்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்களா? நான் தனியா இருந்தேன்னா நான் ஸ்விக்கி போட்டு சாப்பிடுவேன். எல்லாரும் இருந்தாங்கன்னா ஓகே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவேன். அம்மாவோட சமையலா இல்ல 5 ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைன் டைனிங் சமையலா? இது உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா சமையல். அதே தானே. இந்த கொஸ்டினுக்கு யூனிவர்சலா எல்லாருமே ஒரே ஆன்சர் தான் பண்ணுவோம். ஓகே, அதனால டப்புன்னு முடிச்சிடலாம். இப்ப வந்து நான் இது சாப்பாடுன்னா நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இப்ப வந்து உங்ககிட்ட எவர்கிரீன். இந்த கொஸ்டின் வந்து அர்ஜுன் கிட்ட கேளுங்க. ஆமா கரெக்ட்ல, சாப்பாடு அவருதான் வர எல்லாம் பார்த்தா அப்பளம் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி சாப்பிடுவாரு. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட தான் கத்துக்கணும். நைஸ். சோ எவர்கிரீன், உங்களுடைய எவர்கிரீனான ஃபேவரட் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எவர்கிரீன் மூவி உங்களை பொறுத்த வரைக்கும்? மௌனராகம் பிடிக்கும். என்னங்க அங்க போயிட்டீங்க? ஆமா, எனக்கு மௌனராகம் மூவி பிடிக்கும். நைஸா. எவர்கிரீனான ஒரு சாங் அப்படின்னா? அப்படிலாம் இல்ல, மாறிக்கிட்டே இருக்குமா? ஒரு பாட்டு மலர்கள் கேட்டேன்னு பிடிக்கும். எப்ப போட்டாலும் கேட்பேன். நைஸ்ங்க. எவர்கிரீன் டைரக்டர்? அது சூஸ் பண்ணவே முடியாது, நிறைய பேர் எனக்கு பிடிக்கும். ஒருத்தர் 96 டிரெக்டர் பிரேம் சார் பிடிக்கும். சூப்பர். நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சின்னத்திரை அவார்ட்ஸ் வந்திருக்கோம்ல, அதனால எவர்கிரீன் சீரியல் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது என்னது?
சீரியல் ஆக்சுவலி சீரியல் நான் இப்ப பாக்கல. ஆனா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அழகி அப்படின்னு ஒரு சீரியல் இருக்கும்ல, அது நான் பாப்பேன் ஸ்கூல் படிக்கும் போது. டிரெக்ட்லாம் யாரும் தெரியாது, ஆனா அப்ப அது பாப்பேன். எவர் கிரீன் பிளேஸ் இது வந்து நான் எப்போ நினைச்சாலும் விசிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு என் பிளேஸ். வீடுதான். வீடா? எங்க அங்க சொல்றீங்களா? திண்டுக்கலுக்கு சொல்றீங்களா? திண்டுக்கல் இல்ல, தஞ்சாவூர். தஞ்சாவூர் அங்க போயிடலாம்னு சொல்றீங்க இல்ல? இங்கே சொல்றீங்க? அங்கேதான் எனக்கு பிடிக்கும். அங்கேதான் நைஸ், ஜாலியா இருக்கும். எவர் கிரீன் ஃபுட் புளி சாதம். ஆக மொத்தத்துல நான் என்னமோ நினைச்சேன் நீங்க வந்து ஒரு நிஜமா நான் ஒரு புளி சாதம் உருளைக்கிழங்கு தான் எடுத்துட்டு போவேன். புளி சாதம் உருளைக்கிழங்கு. புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்ப வந்துட்டு உங்களுடைய காஸ்டியூம் எல்லாம் நான் வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எவ்வளவு காஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே ஓகே. பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கல்ல, அது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆக்சசரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி ஒரு 300 இருக்கும். எங்க வாங்குனீங்க அந்த மாதிரி ஏதாவது? காஜல் ஜுவல்லரின்னு ஒரு பேஜ் இருக்காங்க, அவங்க எனக்கு கொடுத்தாங்க. கொலாப் தான் கொடுத்தாங்க. சாரி, ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன்லாம் இந்த சாரி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு நான் கேட்டு பல்லு ஷாப் அப்படின்னு ஒரு ஆன்லைன்ல இருக்கு, ஐ மீன் இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, அவங்க கிட்ட வாங்கினேன். மேபி 25 to 3 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பர்பிள் கலர் இல்ல இந்த காம்பினேஷன் பிடிக்கும். சாண்டில் அண்ட் பர்பிள் அந்த காம்பினேஷன் பிடிக்கும். நைஸ். இந்த வளையல் ரோஷினியோடது இப்பதான் வாங்கி போட்டுட்டு வந்தேன். ஆமா, வரும்போது மறந்துட்டேன். ரோஷினி மீன்ஸ் அமையா அதான் சொல்றா. நைஸ். என்னதான் ஹேரும் ஒரிஜினல் தான். பியூட்டிஃபுல்லா வந்துட்டு நீங்க ரெடியா வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு முடிவுல தான் தீபா பாலு வந்திருக்காங்க. என்ன கேட்டாலும் சொல்லுவேன்னா வந்திருக்கீங்க. பட் ஆனா we wish you all the very best. Thank you விகடன். நம்ம கூட இப்போ யங்ஸ்டர்ஸோட ஒரு ஹாட் த்ரோப் அப்படினே சொல்லலாம். சாருகேஷ் இருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் வந்து ரீசன்ட்டா இப்போ உங்களுடைய ஒரு போஸ்ட் வந்து திருப்பி லைக் ரீசர்ஃபேஸ் ஆகுது. நீங்க தாடி எல்லாம் எடுத்துட்டு அது வந்து ஒரு கியூட்டா இருக்கீங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான், சீசன் முடிஞ்சிருச்சு. இப்ப வேற ஏதோ ஒரு லுக்ல வேற ஏதோ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. நிறையதுல தயவு செஞ்சு ஹார்ட் பீட்ல மட்டும் இப்படி வந்துராதீங்க அப்படின்னு தான் வந்துருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆனா நிறைய பேர் வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அந்த போஸ்ட் பின்னணி இல்ல அது ஆக்சுவலி கரெக்டா ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன். ஜஸ்ட் பிஃபோர் ஹார்ட் பீட் ஒரு 2 months முன்னாடி அப்படிதான் இருந்தேன். சும்மா நம்மளுக்கு எல்லா ஃபேஸும் செட் ஆகுது, மீசியும் செட் ஆகுது, தாடி எல்லாமே செட் ஆகுது காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த பிக்சர், வேற எதுவுமே இல்ல. நைஸ். ஓகே. அண்ட் வந்து நிறைய பேரை நோட்டீஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, லைக் அர்ஜுன் வந்து நான் இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ண போறேன், நான் வந்து கேஷுவல்ஸ்ல தான் வர போறேன், இனிமேல் நான் சிஓவா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல இருந்து திருப்பி ஃபார்மல்ஸ்லயே வராரு இல்ல. அது நிறைய பேர் ஒரு மீமா போடுறாங்க, அது பாத்தீங்களா? அது ஏன் ஏதாவது ஒரு டெக்னிக்கலா ஏதாவது கவனிக்கல அப்போ நீங்க? ஓகே. ஐயோ நான் சொல்லாம. ஓகே ஓகே. இல்ல சீரியஸ் பாத்தீங்கன்னா ரீனா அது என்ன நினைப்பாங்க, நான் அந்த ட்ரெஸ் யாருக்காக போட்டேன்னு நினைப்பாங்க? அப்போ அவங்களுக்காக, மான்சாக்காக. அப்ப நான் அதே ட்ரெஸ் போட்டேன்னா ரீனா தப்பா நினைப்பாங்க. ஓகே, அதனால திருப்பி இப்படி வந்தாங்க. சோ அவங்க தப்பா நினைச்சிட்டாங்களேன்றதுனால தான் மாத்தியாச்சு. ஓகே, நைஸ். அதனால மட்டும் தான். சூப்பரான ஒரு லாஜிக் வந்து இப்ப நீங்க வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயமா பாக்குறது என்னன்னா, உங்களுக்கு இப்போ வந்து அந்த உண்மை தெரியும், அதாவது ரீனா அண்ட் விஜய் 2 பேரும் அப்பா பொண்ணு அப்படின்ற ஒரு உண்மை. அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸே ரொம்ப கியூட்டா இருக்கு. அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்றது, நீங்க வந்து தனியா பார்த்து சிரிக்கிறது, அந்த ஒரு சின்ன ஃபீல் அண்ட் சின்ன ஸ்மர்க், அதெல்லாம் வந்து அழகா நிறைய பேர் ரசிச்சு உங்களுக்காகவே வந்து நிறைய மீம்ஸ் அண்ட் போஸ்ட் எல்லாம் வந்து ரசிச்சு போடுறாங்கல்ல, அது பார்க்கும் போது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. See, first of all ஓப்பனா சொல்றேங்க, எனக்கு இவ்வளோ நான் சந்தோஷப்பட்டதே இல்லை. ரீசன் பீயிங், இவ்வளோ போஸ்ட்டுங்க, ஒருத்தங்க ஒரு மீம் போடுறாங்க, ஒரு வாட் எவர் இஸ் ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லைங்களா? தட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீம்ஸ் ஆர் போஸ்ட் போடுறவங்க எல்லாருக்காகவும் ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கே உழைக்கிறேன். ஸோ எனக்கு அவங்களுக்காக எவ்வளவு வேணாலும் உழைச்சிட்டே இருக்கலாம். தட்ஸ் ஒன்லி திங் ஃபார் மீ. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. எனக்காவது வந்து அந்த சீன் நடிக்கும் போது இவங்க 2 பேரும் இவ்ளோ அன்யூனியமா இருக்கிறத பார்த்துட்டு, யோ நான் வந்து திருப்பி அப்போ உண்மையை போட்டு உடைச்ச மாதிரி இப்பயும் போட்டு உடைச்சிடுறேன், நீங்க தான் அப்பா பொண்ணு அப்படின்னு அந்த மாதிரி உங்க கேரக்டர் அவுட் ஆஃப் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு எனக்காவது தோணிருக்கா? தோணி இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் சொன்னா மொத்தமா போயிருமே அப்படின்னு மட்டும் மண்டையில ஓடிட்டே இருக்கும். சோ அது மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. நைஸ். அண்ட் உங்களுக்காக இப்ப நம்ம வந்து செக்மெண்ட் விளையாட போறோம், திஸ் ஆர் தட். ஓகே ஓகே. அதாவது ஸ்பெஷல் எடிஷன் ஒன்னு இருக்கு, அது வந்து நம்ம அடுத்து வருவோம். ஐயோ. ஆமா, பேசிக்கா இப்ப வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபெலோ ஆக்டர்ஸ் லைக் நீங்க லைக் அப் டுவா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் பத்தி நம்ம கேட்க போறோம். சோ ஆக்டர் கவின் இல்லனா ஆக்டர் அசோக் செல்வன். நான் ஓப்பனா சொல்றீங்க, ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ்ங்க. See எல்லாரும் அவங்க பெஸ்ட் அவங்க கொடுத்துட்டே இருக்கும்போது சிம்பிளா வாய்ப்பே இல்லைங்க. இல்லைங்க, வாய்ப்பு நீங்க நான் வேற ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். வாய்ப்பே இல்ல. ஆக்டர்ஸ் சொன்னீங்கன்னா ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ். I cannot specify one.
ஆக்டர்ஸ் ஜெனரலி ஆக்ட் பண்றவங்களே பிகாஸ் தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட் இல்லைங்களா. என்ன வந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பேசும். அவங்க கொடுக்குற கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது முன்னாடி நான் தீபா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபுட்னா சாருகேஷ் எப்படிங்க அவர் தான் வந்து ஃபுட்டி அப்பளத்தெல்லாம் போட்டு நசுக்கு வர அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஃபுட்டி. அதனால உங்களுக்காக வந்து இப்போ ஒரு ஃபுட் எடிஷன் வச்சிருக்கோம். ஓகே, பரோட்டாவா இல்லனா இட்லியா? தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுங்க, அது காம்பினேஷன் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பரோட்டா பீஃப் சுக்கா, ஓகே, இல்லனா இட்லி கறி குழம்பு. இட்லி கறி குழம்பு. கர்ட் ரைஸா இல்லனா புளியோதரையா? கர்ட் ரைஸ். ஓகே, கர்ட் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல். கர்ட் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல். அப்ப நீங்க புளியோதரைக்கு என்ன சாப்பிடுவீங்க? ஊர்கா. பிரியாணியா இல்லனா கொத்து பரோட்டாவா? பிரியாணி. பிரியாணி, ஹேண்ட்ஸ் டவுன் பிரியாணி. ஓகே, தோசையா இல்லனா தட்டு இட்லியா? தோசை. தோசை. ரோஸ்ட். ரோஸ்ட். கீ ரோஸ்ட். கீ ரோஸ்ட். சொல்லும்போதே நாக்கெல்லாம் ஊறுதே. ஆஹா, நைஸ்ங்க. நீங்க வந்து மார்னிங் பர்சனா? மார்னிங்ல வந்து காபி குடிச்சு ஜாலியா அப்படியே பிரிஸ்கா. லேட் நைட்னா? லேட் நைட்னா ஷூட்ஸ்னா ஐ கேன் ஹேண்டில். அப்படி இல்லனா மார்னிங் பர்சன் தான். காலையில சீக்கிரமா எந்திரிச்சிடுவேன். காலையில எந்திரிச்சோனே என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து வொர்க் அவுட் தாங்க. வொர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஷூட் போறதுக்கே டைம் ரொம்பவே கரெக்டா இருக்கும். நைஸ்ங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பீட் வெர்ஷனான இது சொல்ல போறேன் நான். இந்த திஸ் ஆர் தட். இது வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலா டெய்லர் மேட் ஒருத்தவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க வரேன், அங்கதான் வரேன். வாங்க. மானசாவா ரீனாவா? ரீனா. ரீனா. ரீனாவா கீர்த்தி சுரேஷா? அவங்க எங்க அவங்க ஓடியே போயிட்டாங்க. ஹார்ட் பீட்ல இல்ல ரீனா கேக்கல, தீபா பாலு கேக்குறீங்க. ரீனாவா கீர்த்தி சுரேஷ்? எப்படிங்க கேரக்டர் அது ரியல் லைஃப் பர்சன் தெரியலையே, அவங்க எழுதி இருக்காங்களே as a co-artist or என்னங்க நான் சொன்னீங்களா ஆக்டிங் வைஸ் ரெண்டு. சரி, தீபாவா கீர்த்தி சுரேஷா? அப்படினா இப்படினா திஸ் ஆர் தட். ஹார்ட் பீட்ல வர்க் பண்ணும்போது ரீனா, வேற இன்னொரு ப்ராஜெக்ட்ல அவங்க கூட கீர்த்தி சுரேஷ் மேம் கூட வர்க் பண்றதுனால அவங்க கூட அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபிள், ரொம்ப ஸ்வீட், ரியலி ஸ்வீட். சோ அவங்க எல்லாம் இத சொல்லவே முடியாது. கம்பேர் பண்ண மாட்டீங்க யாரோடையும்? இல்லங்க, திஸ் ஜாய் அவ்வளவு ஸ்வீட்டா அவங்க இருப்பாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ நீங்க வந்துட்டு மானசாவா ரீனாவான்னு கேட்டதுக்கு ரீனான்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்க சாருகேஷா அப்ப பதில் சொல்லணும். தீபாவா அஸ்வதியா? ரெண்டு பேருமே ரியலி ஸ்வீட். போத் இந்த பதிலுக்கு வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லங்க, ரெண்டு பேருமே ரியலி ஸ்வீட். as a co-artist they make me feel comfortable. ஸோ அதனாலே என்னவோ சீன்ஸ் எனக்கு நல்லாவே வருது. சேம் டைம் தீபா 2 சீசனா அவங்க கூடவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு சீன்லயும் we make sure that ஒரு சீனுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். என்ன மாதிரி பண்ணலாம், யாருக்கு எந்த சீன் எலிவேட் பண்ணலாம், இந்த சீன் நீங்களே எலிவேட் பண்ணுங்க. we both actually practice and எந்த மாதிரி பண்ணலான்றது வரதுனால மேபி சீன்ஸ் நல்லா வருதோ என்னவோ. ஸோ அதனால தீபா மேக்ஸ் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அதே தான் மானசாவும் பண்றாங்க. மானசாவும் அதே மாதிரி அவங்க மலையாளி, அட் த சேம் டைம் அவங்க தமிழ், அவங்க அதுக்கு எடுக்கிற எஃபர்ட் இருக்கட்டும், அவங்க அதுக்கு ஒரு சீனுக்கும் அவங்க இது பண்றது. ஸோ அவங்களே என்கிட்ட வந்துட்டு ஓகே இந்த மாதிரி சொல்றதுலாம் கரெக்டா, அந்த எஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க போறது. அதனால அஸ்வதி ரெண்டு பேருமே அட் த சேம். தீபா எப்படிங்க, தீபாவும் விட முடியாதுங்க, சான்ஸ் இல்ல. சரியான சரவடி பதில் தான் நீங்க வந்து கொடுத்தீங்க. and it was honest. thank you so much for having me. நம்ம கூட இப்போது எவர்கிரீன் பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் ரோஷினி இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். and இப்போ எங்க கூட வந்து ஜாயின் இருக்கிறது வந்துட்டு அபியா, அமயாவா இல்ல ரோஷினியா, யாரா வந்து வந்திருக்கீங்க? இப்போ வந்து ரோஷினியா தான் வந்திருக்கேன். என்னோட டீம் கூட போயிட்டேன்னா அமயா அபி ஆயிடுவேன். அமயா அபியா ஆயிடுவீங்க. ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைவர்ஸா இருக்கக்கூடிய கேரக்டர் இல்ல, எப்படி வந்து அது ஈஸியா புல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது, பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர்ஸ் நம்பி எனக்கு கொடுக்கப்போ பயமா இருந்தது. பட் தென் டீம் வந்து ரொம்ப நல்ல டீம், ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு, அப்படியே கேரி ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இனிஷியலா வந்து நீங்க நடிக்கும்போது உண்மையிலே நீங்க வந்து ட்வின்ஸா அப்படின்ற ஒரு டவுட்ல இருந்தது இல்ல? இப்போ வரைக்கும் இருக்கு அந்த டவுட் எல்லாருக்குமே. நான் ட்வின் இல்ல, ட்வின்ஸ் எல்லாம் இல்ல, நான் மட்டும் தான் 2 கேரக்டர் ப்ளே பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது கிரீப்பி டிஎம்ஸ் வந்து வந்திருக்கா உங்களுக்கு? லைக் இன்ஸ்டால வந்து அப்படியே நைஸா? இன்ஸ்டால வந்து எப்படின்னா நிறைய பேர் லைக் நான் வந்து அமையான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னோட ப்ரொஃபைல வெறும் அமையா தான். அக்கா அம்மையோட ப்ரொஃபைல் இது, அபியோட ப்ரொஃபைல் இது, எதுக்கு உங்க அக்காவை வந்து காட்டவே மாட்டீங்க? சோ அந்த மாதிரி எல்லாம் மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப அழகா ரெடியாய் வந்திருக்கீங்க இல்லையா? இது வந்து நம்ம வந்து டீக் கோட் பண்ண போறோம். ஒரு ஐட்டமும் நீங்க வந்துட்டு எங்க தேடி ஷாப் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஷாப் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே, நைஸ். சோ அந்த அழகா இந்த ஒரு ஜும்கா சூப்பரா வந்து இருக்கு. எங்க வாங்குனீங்க, எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இந்த ஜும்கா வந்து ஆக்சுவலா செட்டா வாங்கினேன், ஒரு பெரிய ஒரு நெக்லஸோட. அதை நான் போடல. சோ இது ஆன்லைன்ல தான் வாங்கினேன். சோ ஐ திங்க் ஒரு 1005 இருக்கும் அது ஒரு செட். அப்படினா நைஸ், சூப்பருங்க. இந்த ஒரு சாரி
அரக்கு கலர்ல ஒரு மாதிரி சூப்பரா இருக்கீங்க. ஓகே, இது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான், இன்ஸ்டாகிராம்ல வந்தது. ஹீர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீர் ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கினேன். அமௌண்ட் அப்படியே சொன்னீங்கன்னா அமௌண்ட் வந்து எனக்கு 2000 தாங்க. அவ்வளவுதானா? ஆமா ஆமா. ஆர்கன்ஸா சாரி, எனக்கு ஆர்கன்ஸா ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ யா நைஸ். அப்புறம் இந்த மாதிரி தேடி தேடி வந்து நிறைய பேர் பிளவுஸ் எல்லாம் பேட்டர்ன் பிளவுஸ் தைக்கிறாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா தைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? எனக்கு நார்மலா பிரின்சஸ் கட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ அதுல எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ அது தவிர்த்து நான் வேற எதுவுமே பியூட்டிஃபுல். அண்ட் ரொம்ப எப்பவுமே வந்து நீங்க சிம்பிளா உங்க கேரி பண்ணிக்கிறீங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நார்மலா அப்படியே ரெடி ஆவறதுதான். சோ பிளான் எல்லாம் பண்ணி ரெடி ஆவறது அப்படி எல்லாம் இல்ல. ஓகே, ரீசன்ட் எபிசோட்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, அதாவது அம்மையா வந்து பேசிக்கிட்டே இருக்கே வந்த வேலையே விட்டுட்டு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் போட்டு ரெக்ரியேட்லாம் பண்ணிருக்காங்களே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. அம்மையாக்கும் சரி அபிநயாக்கும் சரி வர ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட நான் எதிர்பார்க்கறது இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லயும் சரி, ஃபியூச்சர்ல நான் என்ன பண்ணாலும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். பியூட்டிஃபுல். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன், திஸ் ஆர் தட். டப்பு டப்புன்னு ஈஸியா நீங்க சொல்லி முடிச்சிடலாம். அம்மாவோட குக்கிங்கா இல்லனா 5 ஸ்டார்ல ஒரு அம்மாவோட குக்கிங்? அம்மா குக்கிங் தான், அது செட்ல எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு ஒரு லவ் வாங்க. ஆமா, ரொம்ப அம்மா சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்ச ஃபுட்? நான்வெஜ் எல்லாமே பிடிக்கும். மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடடா சூப்பரா பண்ணுவாங்க. சரி, given a chance ஒரு சூப்பரான ஒரு அவுட் சைட் ஃபுட் நீங்க வந்து ஒரு நல்ல டைனிங் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, இல்லனா லஞ்ச் வீட்லயே ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டு ஜாலியா இருப்பேன், அதுதான் திஸ் ஆர் தட்? வீட்ல இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் மோஸ்டா வெளில போக மாட்டேன். சோ சீரியஸாங்க, வெளிய போக மாட்டேன். வீட்ல தான். தெரியல எனக்கு, நான் போய் பழக்கம் இல்ல அவ்வளவா. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இல்ல, ரொம்ப கம்மி தான். சோ வீட்ல தான் இருப்பேன். ஃபேமிலி கூட நாங்களே குக் பண்ணி நாங்களே எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுறது. சப்போஸ் நீங்க வந்து வெளில போறீங்க, ஒரு எந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் போவீங்களா, இல்லனா வந்து ஒரு எப்படி சொல்றது, இல்ல ஒரு வீக்கெண்டா ஏதாவது கேஃபே பிரஞ்ச் அந்த மாதிரி போறது, சும்மா கேஷுவல்? கேஸ் போறேன் அப்படினா ஃப்ரெண்ட்ஸோட கேஃபே மாதிரி போவேன். ஃப்ரெண்ட்ஸோட அப்படினா கேஃபே மாதிரி கேஷுவலா. ஃபேமிலியோட கோயில் குளம் போவேன், அம்மா கூட போவேன். ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய ட்ரிப்லாம் போயிருக்கேன் கோயில்ல. ஓகே, இப்போ நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலான பர்சனா இல்லனா ரொம்ப ஃபன் அவுட் கோயிங் பர்சனா? ஸ்பிரிச்சுவலான பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபன் அண்ட் அவுட் கோயிங் பர்சன் தான். நான் வந்து கோ வித் த ஃப்ளோன்றத வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நம்ம செல்ஃப் இத வந்து நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி. பியூட்டிஃபுல். அண்ட் வந்து வில்லனிக்கான ரோல் உங்களுக்கு ப்ரிஃபரபிளா ஓகே அப்படியா, இல்லனா வந்துட்டு ரொம்ப சாதுவா அடக்கொடுக்கமா இருக்கிற ஒரு? அப்படி இல்ல, நான் எப்படின்னா லைக் இப்போ அந்த கேரக்டர் வந்து அந்த மூவி ஆர் சீரீஸ்ல வருது அப்படின்னா அந்த கேரக்டருக்கான ஒரு ட்ராக் இருக்கணும், அதனால ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருந்தா அது ப்ரெஃபர். சோ வில்லனிக் அந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது, அந்த கேரக்டர்னால ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் எனக்கு. ஓகே, நைஸ். ட்ரெடிஷனலான ஒரு லுக்கா இல்லனா ரொம்ப மாடர்னைஸ்டான? ட்ரெடிஷனல். என்னங்க நீங்க இமேஜின் பண்ணதெல்லாம் பட்டுன்னு உடைக்கிறீங்களே நீங்க. ட்ரெடிஷனல் தான் எப்பவுமே, ஐ ப்ரிஃபர் ட்ரெடிஷனல். நீங்க வந்து ரொம்ப மார்னிங்கான ஒரு பர்சனா இல்லனா லேட் நைட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்? லேட் நைட். ஈவினிங் எனக்கு அந்த டார்க்னஸ், அந்த ஈவினிங் வெளில போறது அதெல்லாம் பிடிக்கும். அப்ப மார்னிங் ஸ்கெட்யூல்லாம் என்ன பண்ணுவீங்க? வீட்ல இருப்பேன், சும்மா டிவி பாப்பேன், அந்த மாதிரி ஏதாவது பாப்பேன் ஷோஸ். அந்த மார்னிங் ஸ்கெட்யூல் வர்க்? வர்க்னா எப்போ இருந்தாலுமே போயிடுவேங்க. வர்க் வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். சோ அந்த மார்னிங் நைட் அந்த மாதிரிலாம் இல்ல. இப்போ எங்களுக்கு வந்து நீங்க ஓப்பனா டப்புன்னு சொல்லணும், செட்ல யாரு என்ன அப்படின்றது. ஐயோ ஆமா, அதுதான். ஏன்னா நீங்க வந்து திஸ் ஆர் தட்னு கேட்டா ஈஸியா எஸ்கேப் ஆயிடுற மாதிரி இருக்கு. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பவுமே இவங்க லேட்டா தான் வருவாங்க அப்படின்னா அது யாரு? நான் தாங்க. பியூட்டிஃபுல்லா ஒத்துக்கிட்டீங்க நீங்க. ஓகே, ஆனா லேட்னா அவ்வளவு லேட்லாம் கிடையாது, எல்லாரும் டைம்க்கு தான் வருவோம். நான் ஒரு 5 minutes லேட்டா வருவேன், அவ்வளவுதான். சரி ஓகே, 1 minute லேட்னாலும் லேட் அப்படின்னு தீபா பாலு சொல்றாங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்க. இந்த ஃபேன்ஸ் டிஎம்லாம் வரும்ல, அது வந்தா வெறும் படிச்சுட்டு மட்டும் ஹார்ட் போட்டுட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு இருக்குல்ல, அது அந்த மாதிரி பண்ணுவீங்களா? இல்லையா? இல்ல, நான் படிச்சுட்டு எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நான் அந்த மாதிரிலாம் விட்டது இல்ல. தீபா அப்படியெல்லாம் பண்ணதே இல்ல. அது ஆக்சுவலா என்னன்னா அதெல்லாம் தீபா பண்ணுவாங்க, அது வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்புறாங்க. சோ நம்பாதீங்க கைஸ், நம்பாதீங்க. என்னைக்காவது வந்துட்டு கேப்ஷன்ல நோ ஃபில்டர் போட்டோ அப்படின்னு போட்டுட்டு ஃபுல் ஃபில்டர் இல்லனா லைட்டா ஒரு நோ மேக்கப் லுக் அந்த மாதிரி ஏதாவது மேக்கப் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ போட்டதில்ல, பட் போட்டிருக்கேன் முன்னாடி போட்டிருக்கேன். ஹானஸ்டிங்க, வெரி நைஸ். ஏதாவது வந்து லேட் நைட்ஸ் கால் வருது வர்க் ரிலேட்டடா? ஆக்சுவலா வந்துட்டு அம்மையா நிறைய பாத்தீங்கன்னா நோ மேக்கப் தான் எங்க செட்ல. மேக்கப் யாருக்குமே போடக்கூடாது, யாருமே போடக்கூடாது.
சோ நோ மேக்கப் தான், அதுவே நீங்க பாத்துக்கலாம். நைஸ். இப்ப லேட் நைட்ஸ் வந்து ஒர்க் ரிலேட்டடா கால் வருது அப்படின்னா நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களா, இல்லனா இது வந்து ஐயோ லேட் நைட் லேட் நைட் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கலாம், என்னன்னு தெரியாது இல்லையா. சோ அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேட்பேன், தேவையில்லாததுன்னா ஓகே காலைல பேசிக்கலாம் பாய் அப்படின்னு வச்சிருவேன். ஓகே. என்னைக்காச்சும் வந்து ஒர்க் ரிலேட்டட்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்லிட்டு கால் எடுத்துட்டு இது வந்து காசிப் பேசிருக்கீங்களா? ஒர்க் ரிலேட்டட் ஃபார் மை இம்பார்ட்டன்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது காசிப் பேசிருக்கீங்களா? பண்ணிருப்பேன். என்னைக்காவது வந்து டயலாக் எல்லாம் பேசும்போது லைக் லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பிட்டு ஐயோ இது வந்து கேமரா ஏதோ ஒரு இதுல அப்படின்னு சொல்லிட்டு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேமரா மேன பிளேம் சொல்லிருக்கீங்களா? இல்லங்க, நான் ஒத்துப்பேங்க. ஹானஸ்டா தப்புன்னா தப்புன்னு ஒத்துப்பேன், திட்டு கூட வாங்கிப்பேன். இன்னொரு டேக் போகணும்னா கூட போவேன். நைஸ். அண்ட் என்னைக்காச்சும் வந்து டைரக்டரோ ரைட்டரோ கால் பண்றாரு, அதை பார்த்துட்டு ஐயோ கபீர் சாரா, ஐயோ தீபக் சாரா அப்படின்ட்டு வந்துட்டு இது கால் எடுத்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எடுக்காம விட்டுருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். சோ பயப்படுறதுக்கெல்லாம் இல்ல, எதா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். யாராவது உங்க செட்ல இருந்து கால் பண்றாங்க, பேரை பார்த்தோன்னா யூ இவனா ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்க மாட்டேன்னா அது யாரு? அந்த பேராவது சொல்லுங்க. தீபா பாலு. ஏன்னா கலாய்க்கிறதுக்காகவே கால் பண்ணுவாங்க அவங்க. பட் சும்மா சொன்னேன், அதெல்லாம் எடுத்து பேசிடுவேன். பியூட்டிஃபுல். ஆனா தெரியுது எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க ஒரு அழகான ஒரு ஒரு பாண்ட் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியுது. பட் பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயங்கள் கேட்டதுக்கு அப்படியே அழகா சிரிச்சே வந்து சூப்பரா சொன்னீங்க. அண்ட் இதனாலே உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் we wish you all the very best for the upcoming projects and thank you so much. உங்களுக்கும் thank you so much. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ஹார்ட் பீட் அப்படின்றப்ப எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது உங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ஃபேமிலியாவே மாறிடுச்சு. ஏன்னா டெய்லி நாங்க பார்த்து அவ்வளவு ரசிச்சுட்டு இருக்கோம். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல, லைஃப் பிஃபோர் ஹார்ட் பீட் ஆஃப்டர் ஹார்ட் பீட்னு சொல்லிட்டு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? It's quite interesting and motivating. மோட்டிவேட்டிங்கா இருக்கு. அண்ட் தேவ் கேரக்டர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? வெரி வெரி ஸ்பெஷலுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய மூவிஸ் பண்ணிருக்கேன், எல்லாமே வந்து போலீஸ் இல்ல டாக்டர் அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ் தான் பண்ணிருக்கேன். ஓகே. So this is the first time that I've done a very soft character. It's a real blessing தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கேரக்டர் எல்லாருக்கும் அமையாது. ஸோ இப்போ என்னன்னா ஒரு கேரிங் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு லவ்விங் ஃபாதர் எப்படி இருக்குன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு கேரக்டர். ட்ரீம் ஃபாதர் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு ஃபாதர் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பர்சனலா கனெக்ட் பண்ணி நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும் இல்லையா, அவங்க ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி அது ரொம்ப எமோஷனலா உங்களுக்கே கனெக்ட் ஆன விஷயமா இருக்கலாம் அந்த மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறப்ப. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? கனெக்ஷன்னா நேரடியா சொல்றது இதுதான், உங்க மாதிரி ஹஸ்பண்ட் தான் வேணும், ஃபாதர்னா உங்க மாதிரி தான் இருக்கணும், பசங்க எல்லாம் உங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி. ஓகே, நிறைய பேர் வீட்ல திட்டு வாங்க வச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்க வீட்ல என்ன ரியாக்ஷன் இருக்கு? நான் வீட்ல இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் மை ரியல் லைஃப் தாங்க உண்மையா. ஓகே, மை வைஃப் இஸ் வர்க்கிங், ஸோ அவங்க சப்போர்ட்டால தான் ஐ எம் ஏபிள் டு ஒர்க் ஹியர். இல்லைன்னா வெரி வெரி டிஃபிகல்ட் வித்வுட் ஃபேமிலி சப்போர்ட். ஓகே, சில சிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் என்னோட கேரக்டருக்கும் தேவோட கேரக்டருக்கும் சிமிலாரிட்டிஸா பாக்குற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றதுனா? அந்த ஹோம் போர்ஷன், பசங்களை பாத்துக்கிறது, கேரிங்கா இருக்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இதெல்லாமே எஸ். நீங்க சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஃபாதர் அப்படின்றது எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுதான் அந்த கேரக்டருக்கான சக்சஸாவும் நான் பாக்குறேன். இன்னுமே நிறைய உங்களுக்கு அந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது உங்களோட இந்த வருஷத்துக்கான ஜர்னி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இல்லையா, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? காட்ஸ் கிரேஸ் தான் எல்லாமே. காட்ஸ் கிரேஸ் தான். என்ன டக்குனு வேலை, நான் ஏதோ பெருசா லென்த்தா எதிர்பார்த்தேன் தான் சொல்லுங்க. அப்படி எதிர்பார்க்கலாம், பட் ஆனா எது வந்தாலும் அங்க என்ன நினைக்கிறதா நடக்க போகுது. பட் அதே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் இருக்கு. சோ கரெக்டான வாய்ப்புகளை கரெக்டா வந்து பயன்படுத்திருக்கேன் நான் சொல்லலாம். ஓகே, எஸ், கண்டிப்பா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் பாக்குறப்ப ஓகே இதெல்லாம் வந்து எனக்கான ஃபீட்பேக்ஸ், இதை நான் ரொம்ப ப்ரெஷியஸா பாக்குறேன் அப்படின்னா என்னென்ன ஃபீட்பேக்ஸா இருக்கும்? குணா அந்த கேரக்டரோட நிறைய பேர் கனெக்ட் பண்ணாங்க. சோ கனெக்ஷன் பண்ணி அதை பார்க்கும்போதே அது ஒரு பெரிய ஒரு ஃபீட்பேக் தான். ஆமா, சோ அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்தாங்க. சோ அது வெரி வெரி ஹாப்பி. ஓகே, உங்களுக்கும் குணாக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸா என்ன? அம்மா பாசம். அம்மா பாசம். ஓகே, எப்படி அது சில சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றப்ப அது இன்னும் எமோஷனலா இருக்கும்ல, பர்சனலா எடுத்து போனோமா, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் தான்? அம்மா சீக்வன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப பர்சனலா என்ன சொல்ல டச் ஆச்சு. நல்லா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே, ரொம்ப எமோஷனலா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா எழுதிருப்பாங்க, நல்லா டைரக்ட் பண்ணிருப்பாங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா அதுதான் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேன்ஸ் எடிட்னு பாக்குறப்ப இந்த ஒரு ரீல் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா என்னவா இருக்கும்? அனிதா சீனியர்னு கேரக்டர் இருக்காங்க. சோ அவங்களோட ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் சீசன்ல, அதுக்கப்புறமா செகண்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா லவ் பண்ணுவோம். சோ அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. சோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி என்ன சொல்றது, நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது வெரி வெரி ஹாப்பி. ஓகே, அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாயா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படிதானே? இல்லங்க, ஃப்ளர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் வந்து அனிதாவோட மட்டும் ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன்,
நிறைய பேரோட ஃபிளர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி கேரக்டர். சோ அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. ஆமா, சாக்லேட் பாய்னு சொல்ல முடியாது, பட் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் இருக்கா ரியல் கேரக்டரோட? டப்னு இப்படி கேட்டீங்க. இல்லங்க. இல்ல. ஓகே, பட் ஸ்டில் நீங்க அந்த கேரக்டர் பண்றப்ப இதெல்லாம் லேர்ன் பண்ணிருப்பீங்க சில விஷயங்கள். ஓகே, ஹவ் டு இம்ப்ரெஸ் a girl, ஒரு 3 டிப்ஸ் குணாவா சொல்லுங்க. குணாவாவா? ஓகே, மனசுல பட்டதை நம்ம வந்து என்ன சொல்றது பேசணும். அதுக்கப்புறமா வந்து ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து பெண்கள் மனதுல அவங்க என்ன நினைக்கிறாங்க, சோ எதிர்பார்த்ததை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து அதை கெஸ் பண்றனாலே போதும். இது குணா சொன்ன மாதிரி இல்லையே, ஒரு ஃப்ளோல அப்படியே தானா வருது. இல்லங்க, நான் இப்ப குணா ஒரு கேரக்டரா தான் இருக்கேன். ஏன்னா நீங்க கேக்குற கேள்விலாம் அப்படி இருக்கிறதுனால அந்த கேரக்டராவே நான் கேள்வி மேல பலி வாழ்ந்துட்டு போட்டீங்க. எஸ். இப்போ வந்து ஹீரோயின்ஸ் வச்சு ஒரு செக்மெண்ட் போலாம். ஓகே ஓகேவா? உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் திஸ் ஆர் தட் வச்சு போலாம். ஓகே ஓகே, எனக்குனே வருவீங்களா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன். கொஞ்சம் மாட்டி விடுற மாதிரி தான் இருக்கு. அதான் பிளான். ஓகே, சமந்தா ஆர் நயன்தாரா? சமந்தா. சமந்தா ஆர் த்ரிஷா? த்ரிஷா. த்ரிஷா ஆர் ரீமா சென்? த்ரிஷா மேம். த்ரிஷா ஆர் ஐஸ்வர்யா ராய்? பயங்கர டஃப்பான கொஸ்டின் எல்லாமே. ஆக்சுவலி நீங்க கேட்ட லிஸ்ட்ல எல்லாமே பிடிக்கும் அவங்க எல்லாமே. சோ அவங்கள பார்த்தா பார்ஷாலிட்டி பார்க்க முடியாது. பார்ஷாலிட்டி பார்க்க முடியாது கண்டிப்பா. பட் நீங்க சொல்லணும். பட் நீங்க கேட்ட கேள்விக்காக நான் வந்து கடைசியில் ஐஸ்வர்யா ராய் மேம். ஓகே, அண்ட் இப்போ வந்து இன்னொரு செக்மெண்ட். ஓகே, 4 கார்டு இருக்கு. சோ உங்க செட்ல யார் யாருக்கு இந்த கார்டு நீங்க கொடுப்பீங்கன்றது சொல்லணும். ஓகே ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏஸ். எங்க டைரக்டர் கொடுக்கலாம். டைரக்டர் கொடுக்குறீங்க. ஆமா. எஸ். அடுத்து ஜாக். ஜாக்கா? எங்க ரைட்டர் கொடுக்கலாம். ஆமா. ஓகே, அடுத்து கிங். கிங்கா? எனக்கு நானே கொடுத்துப்பேன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். அப்படியா? சும்மா சொன்னேன். I'll give this to ராம் பிரதர். ஓகே, ராம்க்கு. அடுத்து குயின். குயினா? கஷ்டமா இருக்கு. இது ஆக்சுவலி நிறைய குயின்ஸ் இருக்காங்க செட்ல. சோ ஒருத்தங்களுக்கு மட்டும் இது கொடுத்தா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொடுத்திருக்கேன். இது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் இப்போ நீங்க. இல்லங்க, 2 சைடு பாருங்க, 2 குயின் இருக்காங்க. சோ அதனால I'll choose என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து சரி ஓகே தீபா சொல்லலாம், அதுக்கப்புறமா வந்து தேஜு சொல்லலாம். ஓகே, இதே மாதிரி நீங்க மக்களை இன்னும் ரசிக்க வச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக. You will rock as குணா and இன்னும் நிறைய நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா பண்ணனும். Thank you so much. Thank you. இப்போ நம்ம கூட அஸ்வதி இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ஹார்ட் பீட் அப்படின்றப்ப எங்க எல்லாருக்குமே நீங்க ஒரு ஹார்ட் பீட்டா தான் இருந்துட்டு இருக்கீங்க. உங்க டீமே சொல்ற மொத்தமா. சோ ஆமா, என்ன அப்படியான ஒரு கேள்வி? எனக்கே தெரியாது. ஓகே, அதாவது பயங்கரமான ரிசெப்ஷன் வந்துட்டு இருக்கு, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சோ இப்போ லைஃப் பிஃபோர் ஹார்ட் பீட் ஆஃப்டர் ஹார்ட் பீட்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி தான். எப்படி இருக்கு? பாக்கனவர எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. தெரியல, அவரோட மைண்ட்ல இருக்குனத எங்க போனாலும் மனசு கூப்பிடுறேன். நல்லா இருக்கு. ஆமா, அது ரொம்ப நல்ல ஒரு வெல்பீயிங்கா இருக்கு. ஓகே, இவ்வளவு நாள் ஒரு மானசாவை பாத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்குறீங்களே, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது மானசாவோட கேரக்டர்? தெரியல, டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்றது? சீரியஸ்லி தெரியல. ஓகே, அப்பப்பதான் தெரியும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்து ஒரு கமெண்ட் அந்த மாதிரி நீங்க பார்த்து ரொம்ப ரசிச்சதுன்னா என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு ஷேட் வருது இல்லையா மானசா கிட்ட? அது இனிமே பாக்க தான் தெரியும். இனிமேல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே, இப்ப வரைக்கும் நடிச்சதுல இந்த ஒரு சீன் என்னோட ஃபேவரட் அப்படின்னா ஹார்ட் பீட் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்? தேஜு கூட பண்ண ஒரு சீன் இருக்கு. சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து சாஃப்டான கேர்ள், இன்னொரு சைடு பார்த்தா ஒரு வில்லி அப்படின்றப்ப நீங்க எதை வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவீங்க? மனச வில்லி இல்லங்க. வில்லி இல்ல, நான் சும்மா ஜெனரலா கேட்டேன். நான் சொல்லலையே வில்லின்னு. ஓகே, நான் பொதுவா கேட்டேன். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சாஃப்டான கேரக்டர் ஒரு வில்லி அப்படின்னா எதை நீங்க ரொம்ப ரசிச்சு பண்ணுவீங்க? ஒரு ஆக்ட்ரஸ்னா எல்லாமே பிடிச்சு ரசிச்சு தானே பண்ணணும். சோ அதனால எப்படி கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஆனா சாஃப்டான கொஞ்சம் கேரக்டர்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, எஸ். இப்போ வந்து ஹார்ட் பீட் டீம்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா யாரா இருக்கும்? ஏன்னா எல்லாருமே ஃபேவரட் தான் சொல்லுவீங்க, பட் க்ளோஸ் டு ஹார்ட் இவங்க வந்து ஆஃப் கேம்லயே ரொம்ப ஸ்பெஷல் அப்படினா? ஆஃப் கேம்லா யா, ஆக்சுவலி எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல் தான். சோ அங்க உங்களுக்கு அங்க யார் இருக்குன்னு கேட்டா ஒரு அண்ணா மாதிரி ஒரு ஆள் இருக்கு, ஷாம் நாங்க ஈபி. ஓகே, சோ அவங்க தான் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன செக்மெண்ட். இப்போ என்கிட்ட கார்ட்ஸ் இருக்கா? ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு நான் கேட்பேன், உங்க டீம்ல அது யாருன்றது சொல்லணும். ஓகேவா? உங்க ஹார்ட் பீட் டீமோட கிங். ஹார்ட் பீட் டீமோட கிங் ஆமா, தீபக் சார். தீபக் சார். ஓகே, குயின் யாரு? ரீனா. ரீனா. ஓகே, அண்ட் ஜோக்கர் யாரு? ஜோக்கர் அப்படி யாரு இல்ல. ஃபன்னா எப்படியோ இருக்குது ராக்கி. ஓகே, உங்க கான்ஃபிடன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு இருந்தா நான் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். லைக் நம்ம சம்டைம்ஸ் நிறைய இன்செக்யூரிட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருப்போம். அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் இல்லையா? இதெல்லாம் எனக்கு இன்செக்யூரிட்டிஸா இருந்தது, அதெல்லாம் நான் உடைச்சிட்டு கான்ஃபிடன்ஸா மாத்திட்டேன் அப்படின்னா நமக்கு இருக்கிறத வச்சுட்டே ஃபார்வர்ட் எப்படி போலாம்னு நினைக்கிறது தான் நம்ம கான்ஃபிடன்ஸ். ஓகே, எஸ், அத வந்து பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளோட கிளாத்திங் கம்ஃபர்ட்டபிளா இருந்தாதான் நம்மளால எல்லா வேலையும் கான்ஃபிடென்ட்டா, எஃபெக்டிவா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பண்ண முடியும். அதுலயும் முக்கியமா பெண்களோட கிளாத்திங் தான் அவங்களுக்கு சேஃபான ஒரு ஃபீலே கொடுக்கும். அந்த வகையில பெண்களுக்கு ஏத்த மாதிரி சாஃப்ட் அண்ட் பிரீத்தபிள் ஃபேப்ரிக்ல இன்னவேர்ஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு
இருக்காங்க உமன் கிளாத்திங் கம்பெனியின் பிரபலமான லேடிஸ் இன்னவர் பிராண்டான பிரெஸ்டா இன்னவர். பெண்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஸ்டைலிஷ் லுக், அதே சமயத்துல கம்ஃபர்டபுளான கிளாத்திங் கொடுக்கறதா பிரெஸ்டாவோட முக்கியமான நோக்கமாவே இருக்கு. ஆங்கிள் லெகிங், சுடிதார் லெகிங், லான்ச் வேர், குர்த்தி பேண்ட், ஷிம்மர் பேண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பிரீமியமான இன்னர்வேர்ஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. பிரெஸ்டா, லெட் யுவர் பாடி லவ் இட். இப்போ உங்களுக்காக பிரெஸ்டா உமன்ஸ் வேர்ல இருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர். Thank you so much.